அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாப்புக்கு கீழ பாட்டம்ல இந்த ஸ்கேலப் டிசைன் வைக்க போறேன். ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான டிசைன் தான். நான் வந்து டாப்போட துணி இல்லாம, அதோட பேண்டோட துணி பிளைனா இருந்துச்சு நேவி ப்ளூ கலர்ல. ஸோ, அதுல நான் இந்த மாதிரி 2 இன்ச்ல ஸ்கேலப் கட் பண்ணி, அது பேண்ட் துணி மேல வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். இத சுத்தி வர இப்படி நான் லைட்டா சிசரால கட் பண்ணிக்கிறேன். அந்த ஓரத்துலலாம் நல்லா சிசர்ல கட் பண்ணணும். அப்பதான் இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு நல்லா அழகா நமக்கு வரும். நீங்க வேணும்னா க்ளூ அப்ளை பண்ணி கூட இப்படி மடிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க அப்படியே ஒட்டிக்கலாம், ஒட்டிடும். நான் இந்த மாதிரி சி மிஷின்ல வச்சு தைச்சுக்கிறேன் ஓரத்துல. இது மெதுவா இந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டா வர மாதிரி இது நம்ம ஃபுல்லா தைச்சுக்கிட்டே வரணும். நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் தைக்கிற மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு சுத்தி தைப்போம். அதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நம்ம அப்படியே நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மெதுவா மூவ் பண்ணி அந்த ஓரத்துல எல்லாம் நம்ம தைச்சுக்கிட்டே வரணும். பாருங்க இப்படிதான் நான் ஃபுல்லா வந்து தைச்சுக்க போறேன். அண்ட் இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஸ்கேலப் டிசைன் மாதிரி நம்ம வி ஷேப்பு கட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம், அழகா இருக்கும். நம்ம இதுக்கு மேலே லேஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணலாம். சிம்பிளா தெரியக்கூடிய இந்த சுடிதாருங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தைக்கலாம். பாருங்க நான் திருப்பலி வச்சு லைட்டா அந்த ஓரம் திருப்பிக்கிறேன் முடியாத இடத்துல. ஸோ ஃபுல்லாவே இந்த மாதிரி தைக்கும் போது இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா அழகா தெரியுது பாருங்க. ஒன் சைடு அந்த ரவுண்ட்ஸ் ஹாஃப் சர்க்கிள் நம்ம தைச்சிட்டோம். இன்னொரு சைடு இப்படி திருப்பி நம்ம இந்த சைடும் ஓரத்துல நம்ம தைச்சிக்கலாம். அப்போதான் டாப்ல வச்சு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். கீழே பாட்டம் சைடு நம்ம தைக்கும் போது நான் பின் பண்ணியிருக்கேன். பாருங்க கீழே பாட்டமுக்கு ஒரு தையல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இப்படி வச்சு இதோட ஓரத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்க கைக்குமே இதே மாதிரி டிசைன் வைக்கலாம். ஆனா இதோட ரவுண்ட் சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்னதா பண்ணி நீங்க வச்சா அழகா இருக்கும். நார்மலா ப்ளவுஸ்க்கு 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் அப்படி வைப்போம். இதுக்கு நான் 2 இன்ச்ல இருந்து 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம இப்படி வச்சா இந்த ஸ்கேலப் நல்லா ப்ராடா நல்லா அழகா தெரியும். சில டாப்ஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நீங்க தைச்சீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நல்லா இருக்கும். இப்படி நான் கீழே தைச்சிட்டேன். மேலேயும் இந்த ஸ்கேலப் சைடு நீங்க ஒரு ஸ்கேலப் முடிச்சு இன்னொன்னு நீங்க அந்த ஹாஃப் சர்க்கிள் நீங்க தைக்கும்போது உள்ள ஊசி குத்தி நிப்பாட்டிட்டு அப்புறமா திருப்புங்க. இப்படி நீங்க மெதுவா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா வர மாதிரி நீங்க வந்து தைச்சுக்கிட்டா இந்த அழகான ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காம உங்க ட்ரெஸ்ஸுங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.